அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆயிருக்கா என்ன அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். வருகிற 21 21 துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் கேட்டிங்களோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். யாருக்கா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரல அப்படின்னா எனக்கு மறுபடியும் ரிப்ளை பண்ணுங்கள், நான் அனுப்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோங்கிறத பார்க்கலாம். 23,200 புட்டு 148 rupees இந்த லைன் தான். அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் ஏறுவதற்கும் அது சப்போர்ட் எடுத்தால் இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஃபால் அவர். அப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்ல ஏறி இருக்கும். சூப்பர். அடுத்தது இங்கேருந்து இப்போ ஏன் திரும்புது மார்க்கெட்? ஒரு வேளையில் கீழே வந்துட்டு ஒரு வேளையில் திரும்பணும்னு சொல்கிறேன்னா ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூன்னு சொல்கிறேன்னா இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்கே ஒரு ட்ரெண்டு, அப்போது இன்னொரு இடத்துல வந்து திரும்புகிற இடம் இன்னொரு ட்ரெண்டு. கரெக்டுங்களா? நான் வீடியோவில் அதைத்தான் சிந்திக்கணும். நீங்கள் நான் சொல்கிறது இந்த வீடியோவின் நோக்கமே நம்ம சிந்திப்பதற்காக தான் போடுறோம். ஒரு விலையில் இந்த இடத்துக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு அப்சைடு, அது பாட்டம் வந்துட்டு ஒரு விலையில் திரும்பணும், ஆறு அதர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். அங்கே ஒரு மேக்ஸ் வேல்யூ இருக்கும். அங்கே வரும்போது அடுத்த ட்ரெண்டு அது கண்டினியூ, இந்த ட்ரெண்டு கீழேயும் போகலாம், ஆறு ரிவர்ஸ் ஆகி மேலேயும் போகலாம். அப்போ அங்கே ஒரு ட்ரெண்டு அடுத்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் போது எவ்வளவு அழகாக நம்மளுடைய விலையில் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி ஓப்பனிங்கில் கீழே வந்துட்டு இங்கே விட்டுருங்க. யூடியூப் பார்க்குறவங்க இக்னோர் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது என்னன்றது. இங்கேருந்து போனாலும் இந்த வெள்ளையில் வரும்போது மட்டும் நீங்கள் டிசிஷன் எடுங்கன்னு பார்த்தீங்களா? இங்கேருந்து எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு 20 புள்ளிகள் கிடச்சிருக்கும். அந்த டிசிஷனை இங்கே மட்டும் எடுங்க, பெட்டர். யூடியூப் பார்க்குறவங்க தெரியாதவங்க மார்க்கெட்டுங்கிற இதனால் என்ன சொல்ல வரோம்னா, மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் இயங்கும். நம்ம போயிட்டு ஓப்பன் ட்ரெஸ் பேட்டர்னு அதெல்லாம் அடிஷ்னல் டூல், அதெல்லாம் வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் செகண்டுக்கு செகண்ட் மாறக்கூடியது. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் இந்த விலைக்கு கீழே இருக்கிற வரைக்கும் என்ன நடந்திருக்கும்? ஃபர்ஸ்ட்டில் ஏறி இருக்கும். இங்கே வரும்போது வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கும் மார்க்கெட். சிம்பிள், அவ்வளோதான். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.